கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஸ்டடி பிளான் எப்படி இருக்கு? ஏன் ஸ்டடி பிளான் போடணும்? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா ஒரு பிகினர்ஸ் ஸ்டடி பிளான் என்ன தப்பு பண்ணுவாங்க? உங்க ஸ்டடி பிளான் நீங்க பண்ண தப்பு மாத்திட்டேஷன். அந்த ஸ்டடி பிளான்ல பண்ண தப்பு என்ன அப்படின்னா நம்மளுக்கே ஹானஸ்டா இருக்கணும். என்ன நம்மளோட தப்பை நம்ம அட்மிட் பண்ணிக்கணும். ஆமா எனக்கு இத்தனை தடவை படிச்சாதான் முடியும். இப்போ எக்ஸாம்ல சொல்லுவாங்க நான் படிச்சேன், அங்க போகும்போது எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் படிப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, எக்ஸாம் ஹால் போனாங்க. இன்ஸ்டிடியூட்லயே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா டிஃபரெண்ட் பர்சன்ஸ் ஹேவ் டிஃபரெண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஒருத்தருக்கு 5 டைம் படிச்சா ஞாபகம் இருக்கும், ஒருத்தருக்கு 50 டைம் படிச்சா ஞாபகம் இருக்கும். யூபிஎஸ்சிங்கிறது என்ன அப்படின்னா ஜிஎஸ்லாம் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும் சில லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ஸை வச்சு நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் அது இந்த ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறது மெயின்ஸ்க்கும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம படிக்கிறதுங்கிறது இந்த ஒரு ஸ்டேஜ்ல மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, 3 ஸ்டேஜ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் யூபிஎஸ்சியோட பெர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான். புரியாம படிச்சா கண்டிப்பா மறந்துடும். அது என்னதான் நம்ம மங்கப் பண்ணி வச்சிருந்தாலும் மறக்கும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆக்டிவ் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சிங்கிறது ஒரு டெடியஸ் ப்ராசஸ் தான். அப்புறம் நம்மளுக்கு படிக்கவே தோணாம ஒரு பீரியட் இருக்கும். நம்ம மைண்ட் கரெக்டா இருக்காதப்போ நம்மளுக்கு ரெஸ்ட் தேவைப்படும். அப்போ படிக்கணுங்கிற சேக்குக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். நான் அஞ்சுகா. இப்போ சமீபத்தில் நடந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல நான் ஆல் இந்தியா ரேங்க் 472 வாங்கியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். 21 வயசுல நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி முதல் முயற்சியிலே கிளியர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா டெப்தா ரீட் பண்ணாம விட்டுருவேன். ஒரு ரீட் பண்ணிட்டு போடுவேன். டெப்தா சில சமயங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட்ல எங்க இன்ஸ்டியூட்ல வைப்பாங்க. ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு டெஸ்ட். நான் அங்கதான் அதை நோட் பண்ணேன். நீ வாசிக்கிறத ஒழுங்கா வாசிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரு மேலாப்ல ரீட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அதுல ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு மிஸ் ஆயிரும் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது. படிக்கிறத ரொம்ப தெளிவா படிக்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம இன்னொரு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைம் டேபிள் ரொம்ப பெருசா போடுவோம், இன்னைக்கு நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு. அந்த டைம் டேபிள் கொடுக்குற ப்ரெஷர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடன் படிச்சிருவோம். அந்த மிஸ்டேக்கும் நான் இனிஷியலா பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு டாபிக்கோ ஒரு பேஜ் படிச்சாலுமே அதை தெளிவா படிச்சு அது எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் பண்ணேன். when it comes to என்ன ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா படிச்சதை எழுதி பார்ப்பேன், திருப்பி எழுதி பார்ப்பேன், அந்த நேம்ஸ் எல்லாம் எழுதி பார்ப்பேன். சில சமயம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸ்க்கு என்ன எழுதி பார்க்குற அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்லுவேன், இது என்னோட மெத்தட் ஆஃப் ஸ்டடி. அதாவது எழுதி பார்த்தா எனக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இது எனக்கு இன்னொரு விதத்திலே ஹெல்ப் பண்ணிச்சு. மெயின்ஸ்க்கு எழுதுறது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. பிகாஸ் அந்த ரைட்டிங் ஹேபிட்டை நான் ப்ரிலிம்ஸ் விடவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் ப்ரிலிம்ஸ்க்கும் எழுதி பார்த்தேன். அதே மாதிரி என்னோட ப்ரிப்பரேஷன் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டெகிரேட்டடா தான் இருந்தது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு டாபிக் எனக்கு படிக்கிறேன்னா அதுல இருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் மெயின்ஸ்க்கு என்ன கொஸ்டின் வந்திருக்கு அதை எழுதி பார்ப்பேன். எழுதி பார்த்துட்டு நம்ம படிச்சதுல இருந்து நம்ம எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் போய் ஃபேக்கல்டிஸ்ல கொடுத்து சைன் வாங்கும்போது அவங்க சில இன்புட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதை நான் இன்கல்கேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைண்ட் மேப்ஸ் போட்டுக்கலாம். மைண்ட் மேப் எப்படி அப்படின்னா அந்த டாபிக்ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நோட்லயோ பேப்பர்லயோ எழுதி வச்சுக்கும் போது நம்மளுக்கு இந்த ஹோல் டாபிக்கும் கவர் ஆன மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு, சில சமயம் எனக்கு புரியாத டாபிக்ஸ் அப்படின்னா குரூப் ஸ்டடி பண்ணுவோம். நான் என்னோட ஃபெல்லோ ஆஸ்பிரன்ஸ் எனக்கு ரூம்மேட் அக்காலாம் என்ன பண்ணுவோம், அக்கா இது புரியல, நான் அதை வேணா சொல்லி கொடுக்கவா, அதை நீங்க சொல்லி தரீங்களா அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே நம்ம இந்த மாதிரி நமக்கு புரியாத டாபிக்ஸா ஒரு சர்க்கிள் கிட்ட ஸ்டடி சர்க்கிள் இந்த மாதிரி இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த டாபிக்கே நம்மளுக்கு கிளியர் ஆன மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கே ஹானஸ்டா இருக்கணும். என்ன அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னா நம்ம யாருக்காகவும் படிக்காம நமக்காக படிக்கணும். எனக்கு அது புரிஞ்சுதா அதை பத்தி படிக்கணும். புரியாட்டி நம்மளுக்கான அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு டெக்னாலஜிஸ் அதிகமா இருக்கு. நம்மளுக்கு ஃபேக்கல்டிஸ் ஹெல்ப் பண்றாங்க, நம்மளுக்கு ஃபெல்லோ ஆஸ்பிரன்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது நமக்கு புரியணும் அப்படிங்கிறது இருக்கு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதை எவ்வளவு நாள் என்னால ரிட்டென்ஷன் பண்ணி வைக்க முடியுது. இப்போ எத்தனை நாள் கேட்டாலும், இப்ப கேட்டா யாரும் சொல்ல முடியும், அடுத்து கேட்டா சொல்ல முடியும், அது போய் எனக்கு எப்ப கேட்டாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி வரும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இது கனெக்ட் பண்ண தெரியும் மற்ற டாபிக்ஸோட. அதாவது யூபிஎஸ்சிங்கிறது என்ன அப்படின்னா ஜிஎஸ்லாம் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும் சில லிங்க் இருக்கும்.
அந்த லிங்க்ஸை வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் அது வந்து இந்த ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறது மெயின்ஸ்க்கும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம படிக்கிறதுங்கிறது இந்த ஒரு ஸ்டேஜில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, 3 ஸ்டேஜ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் யூபிஎஸ்சியோட பர்ஃபெக்ட் ஸ்டடி பிளான் நினைக்கிறேன். ஸ்டடி பிளான் எப்படி இருக்கு? ஏன் ஸ்டடி பிளான் போடணும்? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா வந்து ஸ்டடி பிளான் வந்து நான் ஸ்டடி பிளான்லாம் போட்டு தான் வச்சிருப்பேன். சில டைம் டேபிள்ஸ் போடுவேன், இன்னைக்கு இதை முடிக்கணும், இன்னைக்கு அதை முடிக்கணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து என்னைக்குமே ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு அஸ்பெக்டுமே பிளான் பண்ணாதான் வந்து கரெக்டா ஒரு லெவலுக்கு அதை வந்து நம்ம கொண்டு போக முடியும். இதுல இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல பிளானிங்கிறது ரொம்பவே பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், நம்ம அது எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நான் மத்தியானம் போல படிக்கலாம், இதுவே எனக்கு வந்து சுத்தமா எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னா காலையில நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நைட்டுக்கு நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறது. என்னைக்குமே பிளான் அப்படிங்கிறது நம்மளோட செல்ஃபை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். நமக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் போடணும். நீங்க ரேதர் வந்து சில நெட்ல அவைல் ஆகும் இந்த டாப்பர்ஸோட ஸ்டடி பிளான், டாப்பர்ஸோட டைம் டேபிள், அதெல்லாம் வந்து அவங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணா அது வந்து அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கும். ஒரு பிகினர்ஸ் வந்து ஸ்டடி பிளான் என்ன தப்பு பண்ணுவாங்க? உங்க ஸ்டடி பிளான் நீங்க பண்ண தப்பு மாத்திட்ட விஷயங்கள். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்டடி பிளான்ல பண்ண தப்பு என்ன அப்படின்னா வந்து ஒரு சப்ஜெக்டுக்குள்ள ரொம்ப டெப்தா போயிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்ஸ்டியூஷன் இருக்கு அப்படின்னா வந்து அதை பத்தி ஒரு ஆர்டிகல் படிக்கிறதுக்கு நான் ஒரு புக்கே படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டெப்தா உள்ள போயிடுவோம். நம்ம அதோட எக்ஸ்பர்ட் ஆகணும், பிஹெச்டி தீசிஸ் அளவு நம்ம உள்ள போயிடுவோம். ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்காக படிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எதோட ஸ்டாப் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வந்து இனிஷியல் ப்ரிப்பரேஷன்ல ஒரு ஜோஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து எல்லா புக்ஸையும் படிக்கிறது, ரொம்ப டெப்தா போறது, அது ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்றது, அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவ்வளவு அளவு யூபிஎஸ்சிக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி அது உங்க டைமையும் வந்து ரொம்பவே சாப்பிடும். ஸோ தட் நீங்க மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. நான் ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். அது நான் என்ன அப்படின்னா வந்து நமக்குன்னே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, ஏன்னா எனக்கு இது படிச்சது எனக்கு மறந்துடும் அதுக்குள்ளேயும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் எக்ஸாம்ல சொல்லுவாங்க நான் படிச்சேன், அங்க போகும்போது எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம என்னைக்குமே நம்மள ஒரு டவுன் டு அர்த் பர்சனா சரி நம்ம ரிவைஸ் பண்ணாதான் என்னைக்குமே வந்து அதுதான் யூபிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியம் வந்து ஹானஸ்டி. நம்மளோட தப்ப நம்ம வந்து அட்மிட் பண்ணிக்கணும். ஆமா எனக்கு இத்தனை தடவை படிச்சாதான் வந்து முடியும். ஈவன் எங்க இன்ஸ்டியூட்லயுமே சொல்லுவாங்க என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஒருத்தருக்கு வந்து 5 டைம் படிச்சா ஞாபகம் இருக்கும், ஒருத்தருக்கு 50 டைம் படிச்சா ஞாபகம் இருக்கும். இப்போ நம்ம அந்த கேட்டகரியில இருந்தோம்னா நம்மளுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, 50 டைம் நம்ம படிச்சே ஆகணும். பிகாஸ் we want to clear this exam. நிறைய பேர் படிப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, எக்ஸாம் ஹால் போனால் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணணும். எக்ஸாம் ஹாலில் நடக்கிற ஸ்ட்ரெஸ் அப்போதான் நம்மளுக்கு எல்லாமே தோணும். கிளியர் பண்ணாட்டி என்ன பண்றது, வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே வந்து போகும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எதையுமே கூலாக ஹேண்டில் பண்ணணும். என்ன அப்படின்னா வந்து நான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறேன், படிச்சதை நான் போய் ரிஃப்ளெக்ட் பண்ண போறேன், நம்ம கூல் ஆட்டிடியூடோட போகணும். நீ அந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது எப்போ பில்ட் ஆகும் அப்படின்னா அதுக்கும் கான்செப்ட் வந்து ரிவிஷன் தான். ஏன்னா நானும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அந்த எக்ஸாம் ஹால்குள்ள போனேன். அப்படின்னா வந்து நான் படிச்சதை ஒழுங்கா படிச்சிருக்கேன். பிகாஸ் நிறைய பேருக்கு என்ன தோணும், நம்ம படிச்சதுக்கு கொஸ்டின் வருமா. என்னையே நிறைய பேர் கேட்டாங்க இன்ஸ்டியூட் நோட்ஸ் ரெஃபர் பண்றீங்களே அதுல இருந்து வருமா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன், அதை நான் நல்லா படிச்சிருக்கேன், அதுல இருந்து என்ன கொஸ்டின் வந்தாலும் நான் விட மாட்டேன். ஸோ அதுக்கு மேல கேட்டாங்கன்னா அது என் கையில கிடையாது. பிகாஸ் எனக்கு தெரியாது யார் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, என்ன கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நிறைய பேருக்கு மிஸ்ஸிங்கா இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இதை மட்டும் படிச்சா போதுமா, அதை மட்டும் படிச்சா இப்படி யூபிஎஸ்சி வந்து கிளியர் பண்ண முடியும். நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு நோட்டை படிச்சாலுமே யூ ஹேவ் டு பி வெரி கிளியர் அபவுட் த கான்செப்ட்ஸ். அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம தரவா படிச்சுட்டீங்கன்னா அது ஒரு விதமான கான்ஃபிடன்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். என்ன அப்படின்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்கும். நம்ம அதை வந்து ஹாலில் வந்து நல்லாவே ரெஃப்ளெக்ட் பண்ணலாம். படிக்கிறது மறக்காம இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா வந்து அந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். ஒரு கான்செப்டை படிக்கிறீங்க அப்படின்னா ரீட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா நானுமே சில சமயம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ரீட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஞாபகம் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற ப்ராப்ளமோ இல்லை ஏதோ சுத்தி பார்த்து நம்ம பாட்டுக்கு மைண்ட் எங்கேயோ இருக்கும், நம்ம பாட்டுக்கு ரீட் பண்ணிட்டே இருப்போம். அது வந்து யூஸே கிடையாது.
செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா வந்து அதான் சொல்லிடுறேன், நல்லா ரீட் பண்ணணும். அதை வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். ரீட் பண்ணியும் புரியாட்டி அதுக்கடுத்த ஸ்டெப் போகணும். உங்களோட பியர்ஸ் யாராவது இருந்தா அவங்கள்ட்ட போய் கேட்கணும். பிகாஸ் எப்போதுமே நம்மளுக்கு ஹியூமன், எனக்குலாம் என்ன அப்படின்னா வந்து யாராவது சொல்றதை கேட்கும் போது எனக்கு ஈஸியா வந்து மனசுல வந்து ரிட்டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஸ்டாஃபே வந்து பைலிங்குவல் நடத்துவாங்க, தமிழ் இங்கிலீஷ். ஸோ அது எனக்கு ரொம்பவே டு த ஹார்ட் வந்து நல்லா அப்படியே பதிஞ்சிடும் நம்ம லாங்குவேஜ்ல. ஸோ நம்ம ஹார்ட் கிட்ட இருக்க லாங்குவேஜை பத்தி நடத்தும் போது அது இன்னுமே நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து பதிஞ்சுது. ஸோ நான் என்னோட ஆஸ்பிரன்ஸ் யார்கிட்ட ஸ்டாஃப் கிட்ட போய் கேட்பேன். அப்படியும் ஃபர்தரா டவுட் இருந்தா இப்போ டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறத நான் வந்து ஓகே அப்படின்னு புரிஞ்சுப்பேன், இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஹிஸ்டரியில நேம்ஸ் இருக்கும், டெம்பிள்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சில சமயம் ஷார்ட்கட்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து ஒரு அக்கா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹீரோ பேரோ இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச பேரை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ட்ரிக்கா அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குட்டியா வந்து ஒரு நிமானிக்ஸ் மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டென்ஷனலா நிமானிக்ஸ் வச்சுதான் நான் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து எது, ஏன்னா வந்து நிமானிக்ஸே நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனாலதான் வந்து இது என்னோட ஃபெல்லோ ஆஸ்பிரண்ட் ஒரு அக்கா சொல்றது, இந்துமதினா அவங்களும் காரைக்குடி தான். அவங்க எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா சும்மா ரேப்பிடா எல்லா டாப்பர்ஸோட வீடியோவும் பார்த்துட்டு இருக்காது, உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கா இருக்கட்டும், எழுதுறது, இது அவங்க ஸ்டைல், உனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதை நீ வந்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா வந்து டெவலப் பண்ணிக்கோ. சில சமயம் டாப்பர்ஸோட வீடியோ ஹெல்ப்பும் பண்ணும், ஒரு பர்டிகுலரா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து அவங்களே நம்ம இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். என்னைக்குமே இமிட்டேஷன் என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. யூபிஎஸ்சியை பொறுத்தவரையும் அவங்களுக்கு தேவை ஒரு ஃப்ரெஷ் பர்சனாலிட்டி. நான் என்ன அவங்கள்ட்ட ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிறேன்னா நான் எப்படிப்பட்ட பொண்ணு, நான் எதுக்கு ஃபோக்கஸ் பண்றேன், நான் எந்த மாதிரி விஷயத்தை எம்ஃபாசிஸ் பண்றேன் அப்படிங்கிறது உங்க ஆன்சர்ல இருந்து ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அந்த ஆன்சருக்கு தான் அவங்க வந்து மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. புரியாம படிச்சா வந்து கண்டிப்பா மறந்துடும். அது என்னதான் நம்ம மங்கப் பண்ணி வச்சிருந்தாலும் நடக்கும். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஆக்டிவ், அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சிங்கிறது ஒரு டெடியஸ் ப்ராசஸ் தான். அப்போ நம்மளுக்கு படிக்கவே தோணாம ஒரு பீரியட் இருக்கும். நம்ம மைண்ட் வந்து கரெக்டா இருக்காதப்போ நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் தேவைப்படும். அப்போ படிக்கணுங்கிற சேக்குக்காக நம்ம என்ன பண்ணுவோம், புக்கை பிடிச்சி வச்சுட்டு நான் படிப்போம். அது கண்டிப்பா என்னைக்குமே வந்து மெமரைஸ் ஆகாது. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன ஆகாது அப்படின்னா ரிவிஷன் பண்ணாட்டி கண்டிப்பா மறந்துடும். அது எனக்கே வந்து சில சமயம் நான் ஒரு 5 times ரிவைஸ் பண்ணிட்டு திருப்பி அது 1920 1910 அப்படிங்கிறது எனக்கு சில சமயம் கன்ஃபியூஸும் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதை நான் பர்சனலா உணர்ந்தேன், பாரு லேக் ஆஃப் ரிவிஷன் வந்து எங்க கொண்டு போய் எதை விடுது அப்படிங்கிறது. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு மறக்கும். இந்த ஸ்டடி பிளான்ல வந்து பிகினர்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாருக்குமே இருக்க எடுத்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 hours கண்டினியூஸா ஸ்டடி, இந்த சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து போட்டுருவாங்க. நானும் அப்படிதான் பண்ணேன். 10 to 11 வந்து ஜியோகிராஃபி, 11 to 12 வந்து ஹிஸ்டரி, அப்புறம் 1 to 2 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிரேக்கே விடாம நம்ம போடுவோம் ஸ்டடி பிளான். ஏன்னா நம்மளுக்கு இருக்க எந்தோ பட் அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்படி ஒர்க் அவுட் ஆகாத போது அந்த ஸ்டடி பிளானே கொலாப்ஸ் ஆயிடும். கொலாப்ஸ் ஆகும்போது நமக்கே இருக்க கான்ஃபிடன்ஸ் அப்படியே உடஞ்சிரும். நம்மளால இவ்வளவு தூரம் உட்காந்து படிக்க முடியல. ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நம்ம எப்படி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஸ்டடி, அதாவது இந்த மாதிரி என்ன சொல்றதுன்னா ஒரு நம்மளை பத்தி புரிஞ்சுக்காம நம்ம போடுற ஸ்டடி பிளான் வந்து நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவலே வந்து டவுன் பண்ணிடும். ஸோ அது வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி டாப்பர்ஸை இமிட்டேட் பண்ணுவாங்க. நிறைய டாப்பர்ஸோட டைம் டேபிள்ஸ்லாம் வந்து நெட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அதை பார்த்து அதை இமிட்டேட் பண்ணி போட்டுறேன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து பேக் ஃபயர் ஆகும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து அவங்களோட பர்சனாலிட்டியை அவங்க அனலைஸ் பண்ணாம டைம் டேபிள் போடுறது. என்ன அப்படின்னா வந்து சில பேருக்கு வந்து லேட் நைட் ஸ்டடிஸ் இருக்கும், சில பேர் வந்து ஏர்லி மார்னிங் ஸ்டடி இருக்கும், சில பேருக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஸ்டடி இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ், நம்ம யாரையுமே சொல்ல முடியாது இவங்க இப்படி படிக்கணும் அப்படின்னு. ஸோ அதை நம்மளை அனலைஸ் பண்ணாம போடுற அந்த டைம் டேபிள்ஸ் வந்து பேக் ஃபயர் ஆகும். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.